எபிசோட் 7. நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு, நான் சொல்றேன் என்று ஸ்ரீ சொல்ல, அடச்சி சொல்லி தொல, என்னத்துக்கு இப்ப இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்க என்று உஷா கடுப்பாக கேட்க, இல்லடி அவர் சொல்லும் போது எனக்கு எதுவுமே தோணல. அப்ப இருந்த கோபத்துக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நாள் போக போக எனக்கும் அவர் மேல லவ் வந்துருச்சு என்று ஸ்ரீ வெட்கத்தோடு சொல்ல, எனக்கு தெரியும்டி, நீ நாயா பேயா சுத்தும் போதே நினைச்சேன் இவ ஏதோ ஒரு மார்க்கமா தான் சுத்துறான்னு. அது இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு என்று உஷா அவளை கிண்டல் செய்ய, கிண்டல் பண்ணாதடி, அவர் நம்பர் கிடைக்கவே கிடைக்காதா? நான் எப்படியாவது அவர்கிட்ட சாரி சொல்லணும், எனக்கு அவர் நம்பர் வேணும்டி என்று ஸ்ரீ சொல்லவும், சரி சரி இரு, இதுக்கு மேல உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல என்று உஷா சொல்ல, என்னடி சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல என்று ஸ்ரீ கேட்க, ஆமா ஆமா கொஞ்ச நேரம் அழ வைக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா இதுக்கு மேல விட்டா நீ அழுதுருவ போல என்று உஷா சொல்ல, அடி பாவி, எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுடி, சஸ்பென்ஸ் வச்சு எனக்கு கொல்லாத என்று ஸ்ரீ கடுப்பாக கேட்க, நீ கேட்ட நம்பர் கிடைக்கல, அதுக்கு பதில் அவரோட வீட்டு அட்ரஸ் கிடைச்சிருக்கு என்று உஷா சொல்ல, ஏய் சூப்பர், நம்பர் இல்லனா என்ன, என் மாமியார் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்குடி கவலை, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போலாம் என்று ஸ்ரீ சொல்ல, அடி என்னடி ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே வா என்று உஷா அதிர்ச்சியாக, ஆமா உஷா, நாளைக்கு என் கூட வரையா, அவங்க வீட்டுக்கு போகலாம் என்று ஸ்ரீ சொல்ல, அடியே என்னடி இவ்ளோ ஃபாஸ்டா இருக்க, விட்டா வீட்டுக்கு போன 1 மணி நேரத்துல பிள்ளைய பெத்துக்குவ போல என்று உஷா கிண்டல் பண்ண, எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி, ஒழுங்கா கிளம்பி வா நாயே என்று சொல்லிய ஸ்ரீ போனை வைத்துவிட, இரவு முழுவதும் தன்னவனை பார்க்க போகிறோம் என்று கனவு உலகத்தில் அவனுடன் வாழ்ந்தபடி அந்த இரவை கடந்த அவளுக்கு தெரிய போவதில்லை நாளைய விடையில் அவள் வாழ்க்கையை இருளாக்கப் போகிறது என்று. மறுநாள் காலை ஸ்ரீ உஷா இருவரும் ஆதேஷை பார்க்க வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆதேஷின் பெற்றோர்களை பார்த்துவிட்டு வந்து கொண்டிருந்தான் சிவா. ஸ்ரீ சிவாவை பார்த்துவிட, ஹே உஷா, அங்க பாரு சிவா அண்ணா என்று சொன்னவள் சிவாவிடம் ஓடி வந்தாள். மூச்சு வாங்க சிவாவிடம் ஓடி வந்தவள், நல்லா இருக்கீங்களாண்ணா என்று ஸ்ரீ கேட்க, ஸ்ரீயை பார்த்தவுடன் சிவாவிற்கு கோபம் தலைக்கேற, இருந்தும் தன் கோபத்தை மறைத்து கொண்டவன் அந்த இடத்தை விட்டு நகர பார்க்க, அண்ணா எங்க போறீங்க, உங்ககிட்ட தான் பேசணும், ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க, என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், 2 அடி கூட அடிச்சுக்கோங்க, ஆனா இப்படி பேசாம போகாதீங்க என்று அவனை தடுத்து நிறுத்தியவள் மேலும், அண்ணா நான் எதுவும் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நான் டைரக்டாவே சொல்றேன், நான் அவரை பார்க்கணும், அவர் சொல்லும் போது எனக்கு தோணாதது அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, என்னைக்கு அவரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேனோ அன்னில இருந்து அவர்கிட்ட இத சொல்லியே ஆகணும்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குதுண்ணா. அவரோட நம்பர் கிடைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா எனக்கு கிடைக்கல, அவங்க வீட்டு அட்ரஸ் தான் கிடைச்சது, இப்ப அவர் வீட்ல இருக்காரா என்று அவள் கண்களில் காதலுடனும் வார்த்தைகளில் ஏக்கத்துடனும் சிவாவிடம் கேட்க, இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த சிவாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. என்ன சொன்ன, இப்பதான் உனக்கு அவன் காதல் புரிஞ்சுதா, எங்க போய் சொல்ல போற, அவனை புதைச்ச இடத்துலயா, அவன் இறந்து 2 மாசம் ஆயிடுச்சு, யார்கிட்ட போய் உன்னோட காதலை சொல்ல போற, உன் ஒருத்திக்காக எங்களையும் அவனோட பெத்தவங்க யாரையுமே நினைச்சு பார்க்காம உன் மேல இருந்த காதலுக்காக எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டானே, அவன்கிட்ட போய் சொல்ல போறியா, போய் சொல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா சுடுகாடு இருக்கு, அங்கதான் பார்த்துட்டு இருக்கான், போ அங்க போய் சொல்லு என்று கோபமாக கத்திய சிவா அங்கிருந்து சென்று விட்டான். சிவா சொன்னதை கேட்டவளுக்கு உலகமே ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டது. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வர, அவள் மூளையிலும் மனதிலும் சிவா சொல்லிய விஷயங்கள் தான் ஓடிக்கொண்டிருந்தது. போ அவனை புதைச்ச இடத்துல போய் சொல்லு என்ற வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப அவள் மண்டையில் சுத்தியால் அடிப்பது போல் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஸ்ரீ நிலையை பார்த்த உஷா அவளை சமாதானப்படுத்த நினைக்க, ஆனால் அவளோ ஒரு அசைவும் இல்லாமல் கால் போன போக்கில் ஸ்ரீ நடக்க தொடங்கினாள். ஸ்ரீ 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 இங்க பாருடி, நீ இப்படி இருக்கிறது எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குடி, ப்ளீஸ் பேசுடி என்று அவளுக்கும் தன் தோழி நிலை அறிந்து கண்களில் கண்ணீர் வர, ஆனால் எதுவும் பேசாமல் கண்களில் கண்ணீரோடு நடந்தே வீட்டிற்கு வந்தவள் தன் அறைக்குள் முடங்கியவள்தான். 2 நாட்கள் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. அவளின் செயலை பார்த்து அவளின் பெற்றோர்கள் உஷாவை அழைத்து அவளிடம் விசாரிக்க, உஷாவும் அனைத்தும் சொன்னாள்.
அதை கேட்டு தன் மகளின் நிலை என்னவாக இருக்கும் என்று புரிந்து கொண்டு அவளுக்கு தனிமையை அளித்தார்கள். நாட்கள் இப்படியே ஓடியது. அவளின் தனிமை அவன் மீதிருக்கும் காதலை அதிகமாக்கிக் கொண்டிருந்தது. இப்படியே 4 வருடங்கள் கடந்தோடியது. உஷா போன் ஒலிக்க அதை எடுத்து ஹலோ என்று கூறினாள் உஷா. உஷாமா, நான் ஸ்ரீயோட அம்மா பேசுறேன் என்று அவர் சொல்ல, சொல்லுங்கம்மா என்று இவளும் கேட்க, இல்லடா, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அவகிட்ட பேச கொஞ்சம் தயக்கமா இருக்குடா. உனக்கு தான் தெரியும்ல, அவ எங்க கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு. அப்பாவும் எவ்வளவோ அவகிட்ட பேசி பார்த்தாரு. ஆனா எங்களால முடியலடா. கொஞ்சம் நீதான் எப்படியாவது பேசி அவளுக்கு புரிய வைக்கணும் என்று அவள் அம்மா கவலையாக சொன்னார். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நான் அவகிட்ட பேசுறேன் என்று சொல்லிவிட்டு உஷா தன் தோழியை பார்க்க சென்றாள். அவர்கள் எப்பொழுதும் சந்திக்கும் கோவிலில் இருவரும் சந்தித்தார்கள். ஸ்ரீ, நான் சொல்றேன்னு கோவப்படாத. எத்தனை நாளைக்கு நீ இப்படி இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்க? உன்னோட மனசு எனக்கு புரியுது. ஆனா அப்பா அம்மாவுக்கும் வயசாகுது. அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு. எல்லாருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறதில்ல ஸ்ரீ, அத முதல்ல புரிஞ்சுக்கோ என்று உஷா சொல்ல, ஏண்டி, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான் உன்னோட கண்ணுக்கு தெரியுதா? என்னால ஒரு உயிர் போயிடுச்சு, அது உனக்கு தெரியலையா? நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன், அதுவும் உன் கண்ணுக்கு தெரியலையா? என் அம்மா அப்பா பத்தி கவலைப்படுறையே, அவங்க பொண்ணு நான் உயிரோட இருக்கேன். ஆனா ஆதிஷ் அம்மா அப்பா என்று கண்களில் கண்ணீரோடு கேட்டாள் ஸ்ரீ. நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, எனக்கு புரியாமல்லாம் இல்ல. அப்பா அம்மாவையும் நினைச்சு பாரு. உன்னை நினைச்சு அவங்க எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அப்பா உன்கிட்ட எதை மறைச்சிருக்காருன்னு தெரியுமா? அப்பாக்கு 2 தடவை அட்டாக் வந்திருக்கு. அது உனக்கு தெரிஞ்சா நீயே ஏற்கனவே வேதனையில இருக்க. இன்னும் வேதனைப்படுத்த வேண்டாம்னு நினைச்சு அவங்க உன்கிட்ட எதுவுமே சொல்லிக்கல. நீ இப்படியே இருந்தா உன்னை பார்த்து பார்த்து அப்பாவுக்கு மறுபடியும் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்டி. யோசிச்சு பார்த்து ஒரு முடிவெடு என்று உஷா அமைதியாக இருந்து விட 1 மணி நேரம் யோசித்தவள், நான் ஒத்துக்கிறேன் உஷா, நீயே சொல்லிட என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் ஸ்ரீ. உடனே உஷா ஸ்ரீயின் அம்மாவிற்கு கால் செய்து அனைத்தும் கூறிவிட அடுத்த முகூர்த்தத்திலேயே ராஜ் ஸ்ரீமதி திருமணம் நடந்தது. ராஜ் புரிந்து கொண்டு அவளிடமிருந்து விலகி இருந்தது அவனின் ஒவ்வொரு செயலும் ஆதிஷ் போல இருப்பதை உணர்ந்து தன் தோழியின் அறிவுரையால் அவனிடம் சேர்ந்து வாழலாம் என்று நினைத்து ஹனிமூன் சென்றது வரை அனைத்தையும் ஸ்ரீமதி ஆதிஷிடம் கூறி முடித்தாள். ஸ்ரீ கூறியதை அனைத்தையும் கேட்டவன், ஸ்ரீ, என்ன நீ விரும்பினியா என்று ஆதிஷ் அதிர்ச்சியுடனும் அதே சமயம் சந்தோஷத்துடனும் கேட்க, ஆமா, ஆனா உங்க அளவுக்கு இல்ல என்று ஸ்ரீ சொல்ல, இத கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கிட்டியா? என் மேல இருந்த தப்பான புரிதல் உனக்கு மாறிடுச்சா என்று ஆதிஷ் கேட்க, உங்க மேல எனக்கு எப்பவுமே தப்பான எண்ணம் கிடையாது. அந்த பொறுக்கியாலதான் அன்னைக்கு நான் அந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தா பின்னாடி நடக்க இருந்ததை தடுத்திருக்கலாம் என்று கண்ணீரோடு ஸ்ரீமதி கூறினாள். இல்லடா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அவசரப்பட்டு எல்லாம் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா உன்னோட லவ்வும் உன் கூட சேர்ந்து வாழற பாக்கியமும் கிடைச்சிருக்கும். நான் தான் அவசரப்பட்டுட்டேன் என்று ஆதிஷ் சொல்ல, இப்பவும் எதுவும் நடக்கல. உங்க கூடவே என்ன கூட்டிட்டு போயிடுங்க. என்னதான் என் மனசை மாத்திட்டு நான் வாழணும்னு நினைச்சாலும் உங்களோட நினைப்பு என்னை விட்டு போக மாட்டேங்குது. அதோட ராஜ் கூட எனக்கு வாழ ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளீஸ், நானும் உங்க கூடவே வரேன் என்று சொல்லியவள் கீழே இருந்த கத்தியை எடுத்து தன் கழுத்தில் வைக்க, ஸ்ரீமதி, என்ன பண்ற? பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. என்னோட விதி இதுவா கூட இருந்திருக்கலாம். விதியை யாராவது மாத்த முடியுமா? நீ இன்னும் சந்தோஷமா வாழணும். உன்னோட காதல் எனக்கு கிடைச்சதே போதும். உன்னோட காதல் கிடைக்காம தான் நான் இப்படி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன்னோட காதல் எனக்கு கிடைச்சிருச்சே, எனக்கு அதுவே போதும் என்று அவளிடம் பேசிக் கொண்டிருந்தபடியே அவளை நெருங்கியவன் அவள் கையில் இருக்கும் கத்தியை பிடுங்கி தூர எறிந்துவிட்டு அவளை இழுத்து நெஞ்சோடு அணைத்தவன் அவள் முகத்தை தன்னை பார்க்கும்படி செய்தவன், நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது மட்டுமே போதும். என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கிட்ட.
என் மேல உனக்கு லவ் வந்திருக்க, அதுவே போதும் என்று சொன்ன ஆதேஷ் அவள் நெற்றியில் முத்தத்தை பதித்தவன் ஐ லவ் யூ ஸ்ரீமதி என்று சொல்லி ராஜின் உடலிலிருந்து வெளியே வந்தவன் இத்தனை நாட்களாக கரும்புகையாய் இருந்தவன் தன் மனதில் இருக்கும் ஆதங்கம் அடங்கி வெண்ணிற புகையாய் மாறி உன்னை எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன் ஸ்ரீ என்று கூறி காற்றோடு காற்றாய் மறைந்தான் ஆதேஷ். ஆதேஷ் ராஜேஷின் உடலிலிருந்து பிரிந்தவுடன் ராஜேஷ் கீழே விழுந்துவிட அதை பார்த்த மதி ராஜ் என்று அவனை தட்டி எழுப்ப மெல்ல கண்களை திறந்த ராஜ், மதி என்னாச்சு? நான் எப்படி கீழே விழுந்திருக்கேன்? எனக்கு உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு என்று அவன் கேட்க, ராஜ் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட மறைக்க எனக்கு விருப்பம் இல்ல என்றவள் அனைத்து உண்மைகளையும் அவனிடம் சொல்லி முடிக்க, ஆனால் ராஜ் எந்தவித அதிர்ச்சியும் இல்லாமல் அவளை அமைதியாகவே பார்த்தான். என்ன ராஜ் அப்படி பாக்குறீங்க? நீங்க எந்த முடிவெடுத்தாலும் எனக்கும் சம்மதம்தான் என்று மதி எங்கேயோ பார்த்து கொண்டு சொல்ல, மதி இது ஏற்கனவே எனக்கு தெரியும், ஒரு நாள் உன்னோட டைரியை நான் படிச்சேன் என்று ராஜ் சொல்ல, மதி என்ன என்பது போல அவனை அதிர்ந்து பார்க்க, ஆமா மதி, வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னோட டைரி கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுக்க தான் வந்தேன். ஆனா பொருளோட சேர்த்து எடுத்துட்டு வரும்போது கீழே விழுந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்பதான் அதுல இருக்கிற போட்டோவை பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு. அப்பதான் உன்னோட இந்த விலகலுக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது என்று ராஜ் சொல்ல, இப்போ என்ன முடிவெடுத்திருக்கீங்க ராஜ் என்று ஸ்ரீ கேட்க, இதுல முடிவெடுக்க என்ன இருக்கு ஸ்ரீ? ஒண்ணுமே இல்ல. அவர் இருந்திருந்தாலும் அவர் கூட உன்னை சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா அவர் இந்த உலகத்திலே இல்ல. அதே மாதிரி உன்னோட காதல் எந்த அளவுக்கு புனிதமானதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நீயா மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நீயும் மாறி இருக்க. இதுல நான் முடிவெடுக்க என்ன இருக்கு? எப்பவுமே என்னோட மதி எனக்கு வேணும் என்று ராஜ் வார்த்தையை முடித்துவிட, தாவை அவனை அணைத்தவள், உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று சொன்னவள் அவன் மார்போடு ஒட்டிக்கொண்டாள். இனியாவது இவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். சுபம், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கதையை கேட்க MX ஸ்டுடியோ தமிழ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உஷா. அடுத்த கதையில சந்திக்கலாம்.